விஜயவாடா பிரிட்ஜில் இருக்கோம். ஸோ விஜயவாடா ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சில விஷுவல்ஸ்லாம் நடந்துருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. பூஜை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. எக்ஸாக்ட்லி நாங்கள் பிரிட்ஜு தாண்டி உள்ளே போயிட்டே இருக்கோம். இப்போ ஸ்டேஷன் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். உள்ளே என்டர் ஆக போகிறோம். இப்போ தான் நானும் எந்திரிச்சோடனே வேலையை உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். வெளியே வந்து பார்த்தோன்னே தெரியுது, ஒரு அட்ராக்டிவான பிரிட்ஜு தெரியுது. அண்ட் இப்போ நம்ம விஜயவாடா ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் நிற்க போகிறோம். ரெஃப்ரெஷ் ஆக வேண்டிய வேலை இருக்குது. ரெஃப்ரெஷ் ஆகலாம். இப்போது ஸ்டேஷன் வந்து கீழே இறங்கியாச்சு, ரெஃப்ரெஷும் ஆகியாச்சு. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி எடுக்கிறது எப்படின்னு தெரியல. ஸோ வெயிட்டிங் ஃபார் தி டிபார்ச்சர். இப்போ நாங்கள் விஜயவாடா ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். ட்ராவல் ஜேர்னி ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறோன்ட்டு. ஸோ கைஸ், இப்போது பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அண்ட் இப்போ மணி 10 மரங்கள்லாம் தாண்டியாச்சு. இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். எல்லாம் பிஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வியூஸ் பார்க்கலான்னு வந்திருக்கோம் கைஸ். இப்போ வழியில் போயிட்டு இருக்கோம். ஆந்திரா பார்டர், அதாவது தெலுங்கானா பார்டர் கிட்ட போயிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவான ஒரு அழகான ரிவர் ஒன்று பார்த்தோம். இந்த ரிவர் பேர் என்னன்னு தெரியல. ஸோ நடுவில் போயிட்டு இருந்தது, ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துலேருந்து வந்து உடனே போட்டு பார்த்தேன் கைஸ். போகிற வழியில் நல்லாவே இருக்குது, நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குது. இன்னைக்கு உள்ள ஜேர்னி இதுதான். இதுக்கு மேலே இன்னும் எடுத்து போடுறான்னு பார்த்துட்டு கைஸ், நான் போகிற வழியில் சென்னையிலேருந்து போக்கரா நேபாள் போகிற பசங்களை பார்த்தேன். அவங்க தான் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க சிலம்பாட்ட காம்படிஷனுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களோட லைட்டாக இன்ட்ராக்ஷன் நடந்தது. அண்ட் ப்ளஸ் போகிற வழியில் கார்ட்ஸ் எல்லாம் விளையாண்டோம். ஸோ அதில் சின்ன கிளிப் இது தான். கைஸ், இப்போ ஃபைனலி நாக்பூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. தெலுங்கானா பார்டர் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். அண்ட் இப்போது சின்னதாக கடைக்கு போயிட்டு எதனா சாப்பிட்றதுக்கு வாங்கலாம்னு சொல்லி இறங்கிட்டோம் கைஸ். கைஸ், நாங்கள் நாக்பூர்லேருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி நைட்டு டின்னர் கூட சாப்பிட்டு தூங்கிட்டோம் கைஸ். அதனால் கொஞ்சம் எந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நைட் தூங்கிட்டோம். எங்கள் மார்னிங் வியூஸ் பாருங்கள். ஹே கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம போபால் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இது ஏர்லி மார்னிங் ஒரு அரௌண்ட் 6:30 இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக பனியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ப்ளசண்ட்டான ஃபாகி வெதரு. ஸோ இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ரீச் ஆகிடுவோம் கோண்டா ஜங்ஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்டருக்கு போய் ரீச் ஆகிடுவோம் அரௌண்ட் ஒரு 6 o'clock வரைக்கும். ஸோ அது வரைக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எவ்வளோ ஃபாகியாக இருக்குது பாருங்களேன் கைஸ். சத்தியோ, இப்போது நம்ம கான்பூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே கான்பூர் ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் டீ காஃபி எதுனா வாங்கி குடிக்கலான்னு இறங்கியிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகுது. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். குளிரும் அவ்வளோ இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏ கைஸ், மார்னிங் சன்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது, அட்ராக்டிங்காக இருக்குது. டேய் கம்னுரா, இவன் பாருங்க. ஹாய் வன், நமஸ்தே வன்.